இல்லை இது அப்படி நன்மைலாம் யோசித்து அரசாங்கம் பண்ணல. அரசாங்கம் சொல்லுகின்ற புள்ளி விவரங்களே ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம். முதல் நாள் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யும் என்று எங்களிடம் நிதியமைச்சர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் போய் கேட்போம். ஒரு 3 நாள் கடிதம் எழுதினோம். பாராளுமன்றத்தில் எம்பிக்கள்லாம் இருந்து கேள்வி கேட்டாங்க. ரொம்ப கோவமாக பதில் சொன்னாங்க. எல்லா எம்பிக்களும் தீபாவளி பரிசுலாம் அது இப்போ தீபாவளி பரிசுங்கிறாங்க. ஆனால் இது 56வது கவுன்சில் முடிவாகிறதுக்கு முன்பாகவே தீபாவளி பரிசுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பு வரை என்ன சொன்னாங்கன்னா, இது என்னோட ப்ரோராகட்டிவ் கிடையாது, என்னோட வேலை கிடையாது, என்னோட இது பவுண்டரியில் இல்லை, இது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும், ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்ன பார்த்து என் கேள்வி கேட்குறேன். ரொம்ப கோவமாக பாராளுமன்றத்தில் ரியாக்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் வரியை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து ரொம்ப கோபமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அன்றைக்கி ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொன்னதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 3 தான் கூடுது. ஆனால் ஆகஸ்ட் 15 பிரதமர் அறிவிக்கிறார், நாங்கள் தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் சொல்லி. இது எப்படி சரியாக இருக்க முடியும்னு தெரில நமக்கு. ஆனால் செப்டம்பர் 3 இவங்க அறிவிப்பு என்பது செய்கிறாங்க. அப்போ அந்த அறிவிப்பு என்று செய்யும்போது இது எதற்கான அறிவிப்பு என்று பார்க்கும்போது நான் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் இவர்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கம், உள்ளூரில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனால் வருகின்ற வேலையின்மை, அந்த மாதிரி பிரச்சனைகள், இது எல்லாம் சமாளிப்பதற்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இவங்க கொடுக்குற ஃபிகர் பார்த்திங்கன்னா 48,000 கோடி நாங்கள் சலுகை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பிரதமர் போன வாரம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 2 லட்சம் கோடி சலுகை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார். 48,000 கோடியா 2 லட்சம் கோடியா, எது சரியான ஃபிகர்? அனந்த நாகேஸ்வரன் சொல்லிட்டு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 லட்சம் கோடி இந்திய பொருளாதாரம் வளரும்னு சொல்கிறார். இவர் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னார் பிரதமர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய பொருளாதாரம் 2 லட்சம் கோடி வளரும்னு சொல்கிறார். நம்ம நம்ம அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களே எடுப்போம், அவங்க சொல்கிற புள்ளி விவரங்களை. ஆனால் எஸ்பிஐயோட ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 48,000 கோடிலாம் நஷ்டம்லாம் ஆகல ஜிஎஸ்டி மூலமாக வெறும் 3,700 கோடி தான் அரசுக்கு நஷ்டம். அப்போ 3,700 கோடி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மக்கள்கிட்டங்கிறாங்க. நான் அந்த ஃபிகர் கூட எடுக்கல. அரசாங்கம் சொல்கின்ற 48,000 கோடியே எடுத்துட்டா கூட அந்த 48,000 கோடிங்கிறது பலன் எவ்வளோ பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 48,000 கோடியை 140 கோடி பேரால் வகுக்கணும். எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதை 365ஆல் வகுத்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 88 காசு வருது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 88 காசு வரி சலுகை கொடுத்தாங்கன்னா இந்த வரி சலுகையின் மூலமாக என்ன பெருசாக நம்ம வளர்ச்சி வரப்போகுது, நம்மளோட பொருளாதாரம் என்ன வளரப்போகுதுங்கிற கேள்வி நம்ம கேட்குறோம்.